எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எதுக்காக விஜய் டிவி தொடர்ந்து இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளையே நடத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள்கிட்ட தற்போது வந்துட்டு ஒரு கோபமான கேள்வி எழுந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போது விஜய் டிவியில் நிறைய ரியாலிட்டி ஷோஸ் போயிட்டு தான் இருக்குது. பட் ஆனால் ஸ்லாட்டு கொஞ்சம் இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக செகண்ட் லவ் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை புதுசாக ஆரம்பித்து விட்ருக்காங்க. இதை பற்றி சொல்கிறதுக்கே கொஞ்சம் நாக்கு கூசுது. பிகாஸ் ஆஃப் டபுள் எம்ஏ இருக்கும் பார்த்தீங்களா, அதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தா எந்த வேலையோ அந்த வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. முதல் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன எல்லாரையும் கூப்பிட்டு வந்து ஒரு பக்கமும், அதே மாதிரி முதல் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆன பெண்களை கூப்பிட்டு வந்து இன்னொரு பக்கமும் உட்கார வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரையுமே பழக விட்றது. ஒரே வீட்டுக்குள்ளே வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளோ 15 நாளோ பழக விட்றது. அவங்களுக்குள்ளே வந்துட்டு எல்லாமே செட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வெளியே வரும்பொழுது கை கோத்துக்கிட்டும் வரதும், இல்லைனா அப்படியே ஹாய் பாய் பாய் சொல்லி பிரிஞ்சு போகிறதும். இதுதான் வந்துட்டு இந்த ஷோவுடைய ஒரு பிரதான கருத்து. ஒன்லைன் ஸ்டோரின்னு கூட சொல்லிட்டு போகலாம். இதுக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இவங்களாம் நிறைய கேம்லாம் வைக்கிறாங்க. அந்த கேமில் வந்துட்டு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்க நெருக்கத்தை வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இதில் வேறு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உள்ளேயே போயிட்டு 2 பேர் லவ் பண்ணுற விஷயம்லாம் இன்றைக்கி ப்ரோமோவில் வந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்படிப்பட்ட சமுதாயத்திற்கு தேவையான நல்ல நல்ல கருத்துக்களை வந்துட்டு சொல்கிற ஷோவாக விஜய் டிவி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ கீழே பல பேர் கழுவி ஊற்றிட்டுருக்காங்க. ஆனால் இதில் ரம்யா கிருஷ்ணன் மேடையும் வந்துட்டு பயங்கரமாக திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் மேடம் உங்களுக்கு இந்த வேலை, அவங்க தான் WMA வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னா நீங்களும் எதுக்காக அதுக்கு ஏஜென்ட்டாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் மேடத்தையும் ஒரு பக்கம் போட்டு உரின்னு உரிச்சிட்ருக்காங்க. இது பத்தாதுன்னு அந்த கமெண்ட்டில் நிறைய கமெண்ட் வந்துட்டு நான் பார்க்கும்போது என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி விஜய் டிவியில் இருக்க நிறைய ஆங்கர்ஸ்க்கு 2வது திருமணம் 3வது திருமணம் தொடர்ந்து முதல் கல்யாணம் டிவோர்ஸ் ஆவதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் மார்க் போட்டு ஏகப்பட்ட பேர் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. உண்மையிலே ஸ்டில் இட்ஸ் அ மிஸ்ட்ரி தான். எனக்குமே இந்த கொஸ்டின் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம், ஒரு குறிப்பிட்ட சேனலில் இருக்கவங்களுக்கு மட்டும் அதிகமாக டிவோர்ஸ் ஆகிட்டே இருக்குது அந்த சேனல் உள்ளே இருக்கவங்களுக்கு. ஸோ இது சம்மந்தமாக அவங்க கருத்து என்ன, அதே மாதிரி இப்போ ரியாலிட்டி ஷோஸ்ன்ற பேரில் கொண்டு வந்திருக்காங்களே இந்த செகண்ட் லவ்ன்ற அந்த ஷோ பற்றின உங்கள் கருத்து என்ன? அதை நிறைய பேர் பாய்காட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.